கண்ணபுரம் தேரில் இன்றைக்கி 4ஆம் நாள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிற ஒரு செவலை காளை எருதுது. வண்டி மாட்டு பழக்கம், உழவு பழக்கம் இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். அந்த லெவலில் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கொம்புடன் கூடிய ஒரு நல்ல ஒரு அழகிய பெருங்கூட்டி எருது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மயிலை. இதுவும் எருது தாங்க. இன்று 4ஆம் நாள் திங்கட்கிழமை காலை. நம்மளுக்கு இது 10வது காணொலியாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் பார்த்திங்கன்னா 4வது லைவாக இருக்கும். 5வது லைவாக இருக்கலாம், அல்லது 4வது லைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம செக் பண்ணிட்டு சொல்கிறது மட்டும். நீங்களே என்னோடய லைவில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் மாட்டு சந்தையோட லைவ் இது எத்தனாவது லைவ்னு தெரியும். இங்கே ஒரு அழகிய ஒரு காங்கேயம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் எலுமாத்தூர்லேருந்து கொண்டு வரோம். எலுமாத்தூர்ல. எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்தீங்க? எத்தனை மாடு விற்றுருக்குதுங்க? 3 கொண்டு வந்தாங்க, 1 கொடுத்தாச்சுங்க, 2 இருக்குங்க. ஓகேங்கண்ணா. எல்லாமே காலை தான் கொண்டு வந்தீங்களா எப்படிங்க? காலை தாங்க. ஆமாம். ஓகேங்க. உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த மயில அந்த செவலை நம்மளுதுங்களா? ஆமாங்க, நம்மளுது. ஓகேங்கண்ணா. இந்த செவலை எத்தனை பல்லு போட்டிருக்குங்கண்ணா? கடமளப்புங்க. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 5 லட்ச ரூபா சொன்னாங்க. 5 லட்ச ரூபாய்ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு உழவு பழக்கம், வண்டி பழக்கம் எல்லாமே இருக்குதுங்க? எல்லாமே இருக்குது. ஓகேங்கண்ணா. நம்ம பின்னாடி இருக்கிற இந்த மயிலைங்கண்ணா, மயில எத்தனை பல்லு போட்டிருக்குங்கண்ணா? அது கடமளப்பு தாங்க. அது கடமளப்பு தாங்க. இது விலை என்ன சொல்லுதுங்கண்ணா? ஜோடியா 5 லட்ச ரூபா. ஓ, ஜோடி. இது 2 ஜோடிங்க. ஓகே. இந்த மயிலையும் இந்த செவலையும் ஜோடியாக 5 லட்சம் சொல்கிறாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த மாடு என்ன மாடுங்கண்ணா? காலக்கண்ணு. அது கொடுத்தாச்சு. காலக்கண்ணுங்க. அது ஆமாங்க. அது என்ன விலைக்குங்கண்ணா கொடுத்தீங்க? அது 35 ரூபாய்க்கு. 35 ரூபாய்க்கு. அது என்ன 9 மாதம் 10 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்குங்களா? 10 மாதத்துக்கு. 10 மாதத்துக்கு கண்ணு. ஓகேங்க. நம்ம பேருங்கண்ணா? குமார். நம்மகிட்ட வருஷம் ஃபுல்லாக மாடு கிடைக்குமாங்கண்ணா? இந்த கண்ணபுரம் இருக்குங்க. கிடைக்குங்க. நம்ம வியாபாரியாங்கண்ணா? வியாபாரி இல்லை. ஓகே. நம்ம எலுமாத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆமாம். ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகே, அந்த அண்ணாவோட எருது பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சில மாடுகள், காராம்பசு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே எல்லாமே காலக்கன்றுகள் தான் அதிக அளவில் இருக்குதுங்க. 2 செவலை. தலைவர் ஒருத்தர் ஹாய் சொல்கிறார். இங்கே பாருங்கள், நல்லா துடுக்குத்தனம் போடுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பெரும்பாலும் வாங்குறாங்க. இவர் பேர் கருப்பசாமி. பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. 3 பேர் மட்டும் வந்திருக்கிறாங்க. மாடு பார்த்துட்ருக்குறாங்க போல். ஏதாச்சும் கன்றாச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் அவங்க விரும்பி வாங்குறது கன்றுகள் தான் பெரும்பாலும் விரும்பி வாங்குறாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா, நம்ம மாடுகள்லாம் எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? நாங்கள் ஊத்துக்குளிங்க. எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்தீங்க? எவ்வளோ சேல் ஆகிருக்குதுங்க? நாங்கள் நம்மளது மட்டும் 20ங்க. நம்ம கூட வந்ததாலும் மொத்தம் 60 மாடு கொண்டு வந்தோம். மொத்தமாக நீங்கள் 60 மாடுகள் கொண்டு வாங்கிட்டீங்க. ஓகேங்கண்ணா. இப்போ எவ்வளோ விற்றுருக்குதுங்கண்ணா? 45 வித்துருச்சுங்க. 45 வித்துருச்சுங்க. ஆமாங்க. இந்த வருஷம் கடன்னு வித்துருச்சுங்க. சீக்கிரம் வித்துருச்சுங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பெரும்பாலும் இங்கே மாடுகள் வாங்குறதுக்கு வரவங்க எந்த ஒரு சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க? திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை. ஓகேங்கண்ணா. கிழக்கு சைடு இருந்து நிறைய வர்றாங்க. சரிங்கண்ணா. இந்த வருஷம் பொங்கல் விலையெல்லாம் பரவாயில்லையாங்க? பரவாயில்லைங்க. நல்ல விலை இருக்குது. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? சீனிவாசன். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடுங்கண்ணா இருக்குது பேலன்ஸ்? என்ன 2 இருக்குதுங்க. இன்னும் 2 தான் இருக்குண்ணா. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. 2 கண்ணுங்களா எப்படிங்கண்ணா? 1 பூச்சிக்காலைங்க. அது நிற்கிது வருங்க. பூச்சிக்காலை இதுங்க. ஆமாங்க. ஓகே. இது என்ன விலைங்கண்ணா சொல்லுது? அது 1 ரூபா சொல்லுதுங்க. 1 ரூபாய்ங்க. இன்னும் பல் போடலிங்க. இன்னும் பல்லே போடல. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இன்னொன்றுங்கண்ணா? இன்னும் அந்த படுத்துருக்காண்டுங்க. அந்த பந்தக்காலில் கட்டிக்கணும். அது ஓகே. அது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? என்ன விலை சொல்லுதுங்க? அது 5 மாதத்துக்கு கண்ணுங்க. 5 மாதத்துக்கு கண்ணுங்க. ஆமாங்க. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 35 ரூபா சொல்லுது. 35. காலக்கண்ணாங்கண்ணா? காலக்கண்ணு.
இந்த கன்று 35ங்களா? 35 சொல்லுங்க. ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட வருஷம் ஃபுல்லாக மாடு கிடைக்குமாங்கண்ணா? இல்லை கிடைக்குங்க, வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்குங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேர் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. சீனிவாசனுங்க. சரிங்கண்ணா. ஊத்துக்குழி அரசு. ஓகே. நம்ம ஃபோன் 94 428 37 441. ஓகே, இதுதான் நம்ம நம்பருங்க. ஆமாங்க. எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் மாடு வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நன்றி. கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்க. புரியல. புது சொல்லி கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கு. புது சொல்லி இந்த கன்று பின்னாடி தள்ளி போயிருக்கு. இதுவும் மட்டும் அந்த அண்ணாவோட அப்படியே இருக்குதுங்க. சைடில் ஒரு மருகு மாதிரி இருக்கு. 1 லட்ச ரூபா சொல்றாங்க இந்த காங்கேயம் காளை. பின்னாடி இருக்கிற கன்றும் இந்த மாடு மட்டும் சேல்ஸ்க்கு இருக்கு. அது கன்று 35, இது 1 லட்ச ரூபா. இன்னும் பல்லு போடல. வேணுங்கிறவங்க அந்த அண்ணன் சொன்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாங்க. அந்த அண்ணா கூட கொண்டு வந்தவங்களுடைய மற்ற கன்றுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 35, 40, 25, 20, 5 வரைக்குமே இருக்குது. இதெல்லாம் 20 ரூபா சொல்லுவாங்க. நீங்களே 20K. ஒரு காராம்பஸுக்கு அது போக 2 கன்றுகள் இருக்கு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்கண்ணா. அண்ணா எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா காங்கேயத்தொட்டு படியூருங்க. படியூர்கிட்ட சிவகிரி புதூருங்க. சிவகிரி புதூர். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம இங்கே சந்தை கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு எப்போங்கண்ணா வந்தால் எத்தனை மாடுகள் கொண்டு வந்தாங்க? அண்ணா நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வந்தோங்க. சரிங்க. 5 ஜோடி கொண்டு வந்தோங்க. 5 ஜோடி மாடுகள் கொண்டு வந்தீங்க. ஓகேங்கண்ணா. விலையெல்லாம் பரவாயில்லைங்களா இந்த வருஷம்? விலையில ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. லாபகரமாக தான் இருந்தது. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ 5 ஜோடி கொண்டு வந்திருந்தீங்க. இப்போ எத்தனை மாடுகள்ண்ணா இருக்கு? அண்ணா 5 ஜோடி கொண்டு வந்து 4 ஜோடி கொடுத்துட்டோங்க. 4 ஜோடி கொடுத்தாச்சுங்க. இன்னும் 1 ஜோடி இருக்கு. இன்னும் 1 ஜோடி மாடுகள் மட்டும் இருக்குது. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா அதெல்லாம்? இது 2 ஒரு 14 மாதம் ஆச்சுங்க. இது 2 14 மாதம், 1.5 வருஷம் ஆச்சுங்க. இது 2 1 20 சொல்கிறோமுங்க. 1 20ங்க. ஆமாங்க. ஓகே. 90 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 90 ரூபா வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகேங்கண்ணா. ஃபைனலாக என்ன ரேட் வந்துன்னு கொடுக்குற மாதிரி? 1 ரூபா தான் கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாடுகள் நம்மகிட்ட வருஷம் ஃபுல்லாக கிடைக்குமா எப்படிங்கண்ணா? இது வருஷம் பூரா எப்படி இருந்தாலும் 2 ஜோடி வச்சிருப்போங்க. சரிங்க. முக்கியமாக 1 ஜோடினாலும் வச்சிருப்போங்க கட்டுத்தரையில். ஒருவேளை மக்கள் தேவைன்னா கூப்பிட்டா வாங்கி கொடுக்க முடியும்? வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? சண்முகம். சண்முகம். ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? சரிங்க. சொல்லுங்கண்ணா. 94 42 26 35 55. ஓகே, இதுதான் ஃபோன் நம்பர். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பின்னாடி இருக்கிற அந்த காராம்பஸுங்களா காரிங்களாண்ணா? அது காரிங்க. அது யாருதுங்கண்ணா? அது வேறு மாப்பிள்ளை இதுங்க. சரி. அது என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறாங்க? அது 60 ரூபா சொல்கிறோம். 60 ரூபா சொல்கிறாங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அது பல்லு போடுறதுக்கு இன்னும் எவ்வளோண்ணா? பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமாங்க. ஓகே. அது தலையத்தான் எப்படிங்கண்ணா? 2ஆம் நேத்துங்க. 2ஆம் நேத்து. ஓகே. இப்போ சென்னைங்களாங்கண்ணா? இப்போ 5 மாதம். 5 மாதம் சென்னை. ஆமாங்க. ஓகே. விலை என்னங்க சொல்லுது? 60 ரூபா சொல்கிறோம். 60 ரூபா. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளே கூப்பிடலாமாங்கண்ணா எப்படிங்களா? கூப்பிடலாங்க. சரிங்க. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த 2 ஜோடி கன்றுகள் மட்டும் என்ன வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. சந்தையில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3வது கேட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அது காராம்பஸ் 2ஆம் நீத்து மாடுங்க. பார்த்தா குட்டி மாடு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு காராம்பஸ் அழகு. பெரும்பாலும் காராம்பஸ் இந்த லெவலில் தான் இருக்குது. இந்த பக்கம் 3வது கேட்டுக்குள் இருக்கிற மாடுகள் அப்படின்றது இவ்வளோதான். இங்கே ஒரு காங்கேயம் இருக்குதுங்க. ரெட்டைக்கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கொம்பு சீவிட்டு இருக்காங்க ஒரு மயிலிக்கு. இன்னும் இவங்ககிட்ட
கன்றுகள் நிறையா இருக்குதுங்க. அழகிய ஒரு காங்கேயம், நல்ல அழகிய ஒரு காங்கேயம். பூச்சிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு அழகிய காங்கையா. இது எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. கேப்போ அந்த பக்கம் நிற்கிறாங்க, வாங்கறதுக்கு வந்திருக்காங்களா என்னன்னு தெரில. கேப்போ திமிழ் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வேணால் கொஞ்சம் துடிப்பாக இருக்குது, முட்டைக்கு வருது. அது போக இங்கே ஒரு காளை, நல்ல ஒரு விரிகம்பு மயிலை. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோ தான் அதிகமாக இருக்குது. நல்ல விரிகம்பு, ரெட்டைக்கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க. காளையா? இது காளை இல்லைங்க, இது காளைன்னு நினச்சிட்டு நான். கருக்காமையில் போல இருக்குங்காட்டி. கெடாரி கெடாரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா காளை மாதிரி இருக்குது. காங்கேயத்துலேயே இன்னொரு காரியம் இருக்குதுங்க. அவனும் காங்கேயம் தான், இருந்தாலும் நம்மளுக்கு காங்கேயம்னு இவனை பேசி பேசிய காரியில் காங்கேயம். கண்ணப்புறம் மாட்டு சண்டைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுதான் ரோடு, வண்டியெல்லாம் போகுது பாருங்கள். இது 3வது கேட்டு. 3வது கேட்டில் இங்கே இத்தனை மாடுகள் இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய பெரிய காங்கேயம் காளைகள் நிறையா இருக்குதுங்க. இதில் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காங்கேயம். இதெல்லாம் சின்ன மாடு. சின்ன மாடாக இருந்துச்சுனாலும் கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கறவை கொடுக்கக்கூடிய மாடுகளாக இருக்கும். இங்கே ஒரு செவலை இருக்குது. செவலை வந்து மாடு. அந்த பக்கம் ஒரு காரி இருக்குது. கருக்காமயிலுக்கு பின்னாடி ஒரு காரி இருக்குது பாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு காரி. இந்த மாடு மேலே அப்படியே புழுதி ஒட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் புழுதியோட தாரை. அவங்க கையில் தொட்டாங்க அப்படின்னா அந்த அந்த தாரையெல்லாம் இருக்குது, கையில் தொட்ட தாரை. இவ்வளோ பெரிய குழியை பறிச்சு படுத்துருக்கு. ரெட்டை கயிறு போட்டிருக்கு காங்கையா. இங்கே ஒரு காரி படுத்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 35 ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக இங்கே ஒரு செவலை இருக்குது. இங்கே ஒரு மயிலை. இங்கே ஒரு காரி மாடு, செவலை மாடு, மயிலை. அப்புறம் இதெல்லாம் காளை. அதுக்கண்டாவுக்கு இருக்கிறது செவலை மாடு. அங்கே ஒரு செவலை காளை படுத்துருக்குதுங்க. வீடியோ போட்டாச்சே? போட்டுட்டு இருக்கிறோமா? ஆல்ரெடி ஒரு 7-8 வீடியோ போட்டாச்சு. நல்ல ஒரு காங்கையா எழுப்பி விட்டா அப்படி தம்பி. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்களா? புதுக்கோட்டை. ஓ, கீரனூர். கீரனூர் பெரிய ஊரா? நல்ல ஒரு அழகிய காங்கை காளைங்க. ஜம்முன் இருக்குது, கொடிக்குள்ளே நிற்கிது. அதனால் இப்படி இருக்குது. கொடி
முட்டி முட்டி குழியை பறிச்சு வச்சிருக்குது அவருக்கு எப்படி. இது நல்லா இருக்கு. மயில கண்ணு தான் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது கண்ணோட அழகு ஒரு சிலருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது கண்ணு. இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கன்று இந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு அந்த பக்கமும் ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. ஓனர் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு கொண்டுருக்கிறாரு. எல்லாம் கொண்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வேலிக்கு இந்த பக்கம் மாடுகள் கட்டியிருக்காங்க. இது அநேகமாக வாங்கி கட்டியிருப்பாங்க. இதில் லம்பாடி எல்லாமே லம்பாடிங்க. இதில் இருக்கிற அனைத்துமே லம்பாடி மாடுகள். வண்டி மாடுகளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். லம்பாடி காளை கன்றுகள் தாங்க இருக்குது. கிடாரி இருக்கா அப்படின்னா கிடாரி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே காளை தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் காளை லம்பாடி தான். லாஸ்ட்ல ஒன்று நிற்குது. அது கிடாரியா என்னன்னு தெரியல. காரி ஒன்று நிற்குது. நல்ல பிளாக்கி காரி. வா, லம்பாடியில் காரிங்க. சூப்பர் சூப்பர். பெரும்பாலும் நான் ஒயிட்டு தான் பார்த்துருக்கேன். காரி இன்னைக்கு தான் பார்க்குறேன். உள்ளே வந்தோடனே முன்னாடி ஒரு காங்கையை நிற்குது. அப்புறம் அந்த பக்கம் மயில மாடு, அதுவும் மயில மாடு. இந்த மயில மாடு ஒரு காங்கையங்கால. அதுக்கு பின்னாடி 2 செவலைகள் நிற்குது. ஒரு மயில 4 செவலை. இந்த காளை 1.25 சொல்கிறாங்க. பல்லு போட்டுருச்சாங்கண்ணா? பல்லு இல்லைங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாடுகள்லாங்க மயில 2 அது எத்தனை நீத்துங்க? இந்த முன்னாடி நிற்கிற மயில 7 இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அந்த பக்கம் நிற்கிற மயிலைங்கண்ணா தலைச்சனுங்க. தலைச்சு. இந்த செவலைங்கண்ணா? செவலை 5 ஈத்துங்க. 5 ஈத்துங்க. என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுங்கள்? செவலை ரேட் கேட்க வேண்டாங்க. கேட்க வேண்டாம். ஓகே. இதுங்கண்ணா? இந்த 3 ஈத்துங்க. 3 ஈத்துங்க. விலை சொல்லலாங்களா? அது சொல்லலாங்க. எவ்வளோங்க? 40 ரூபா சொல்லலாங்க. 40 ரூபாய்ங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற மயில் என்ன ரேட் சொல்லுதுங்கண்ணா? அது 40 ரூபா சொல்லலாம். 40 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. இந்த கன்றுகள்லாங்கண்ணா? கன்றுகளில் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குதுங்கண்ணா? எல்லாமே இப்போ டோட்டலாக சொல்கிறதா பிரித்து சொல்கிறதா? பிரித்து சொன்னீங்கன்னாலும் சரி. டோட்டலாக இந்த சின்ன கன்று 34 ரூபா கொடுங்க. 34ங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. அதுக்கு அடுத்து அந்த கிடரி கண்ணுக்கு ஓகேங்க 43 ரூபா கொடுங்க. 43ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? அதில் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது. 6 மாதம் 7 மாதம். ஆமாங்க. நல்லா மொட்டாட்டு இருக்குது கண்ணுங்கள்லாம். ஓகேங்கண்ணா. அந்த செவலை அந்த காலக்கண்ணுக்கு ஒரு 36 ரூபா கொடுங்க. 36ங்க. ஆமாங்க. ஓகே. அந்த பக்கம் இருக்கிற மயிலைங்கண்ணா? செவலை இந்த கிடாரி இதுங்களா? அதுக்கு ஒரு 45 ரூபா கொடுங்க. 45ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அந்த பக்கம் இருக்கிற மயிலைங்கண்ணா? இது மயில் அந்த பக்கம் படுத்துருக்குது. அது ஒரு 23 ரூபா. 23ங்க. ஆமாம். ஓகேங்க. அது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? அது ஒரு 7 மாதம் இருக்குது. 7 மாதம் இருக்கும். ஓகேங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வருஷந்தோறும் மாடு கிடைக்கும். வருஷந்தோறும் மாடு கிடைக்குங்க. சரிங்க. இதே இடம் தான் நிரந்தரமாக. ஓகேங்க. நம்ம பேருங்கண்ணா? குமார். குமார் காங்கயம். குமார் காங்கயம். ஆமாம். கேஎம்கே. கேஎம்கே கேட்டல் ஃபார்ம் இல்லைங்களா? அப்படியே. ஓகேங்கண்ணா. ஒரு நிமிஷம் புரியுங்க. இது காளை இனச்சேர்க்கை. ஓகேங்கண்ணா. எதுங்கண்ணா? அதுதாங்க. இது இனச்சேர்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேங்கண்ணா. கட்டித்தரைக்கு வந்தாலும் போடுவோம், வெளியிலையும்
கொண்டு போய் போட்டு வந்துருவோம். சரி 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 சரிங்கண்ணா. காங்கேயத்துலங்கண்ணா எந்த இடத்துலங்கண்ணா? சிவன்மலைங்க. சிவன்மலை. ஆமாங்க. ஓகே ஓகே. காரக்காட்டு புதூர். காரக்காட்டு புதூர். ஆமாம். ஓகேங்கண்ணா. நம்ம காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்கலாங்களா? ஃபோன் நம்பர் கொடுக்கலாங்க. சொல்லுங்கண்ணா. 99 99 76 76 49 49 71 71 41 41. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? குமார். KNK குமார். KMK குமார். KNK KNK குமார். KNK குமார். ஓகே. இன்னொரு நம்பர் வச்சுக்கோங்க. சொல்லுங்கண்ணா. 99 99 422 422 68 68 35 35. 555. ஓகே 555. ஆமாம். தாமோதிரன். தாமோதரன். சாவடிப்பாளையம் என்ன சார்? என்ன சார்? ஓகேங்கண்ணா. இந்த 2 நம்பருக்கு யார் கூப்பிட்டாலும் ஆமாங்க. ஓகே. இனச்சார்க்கைக்கு கூப்பிட்டுக்கலாம், மாடு வேணும்னாலும் ஆமாம். கூப்பிட்டுக்கலாம். இனச்சாருக்கு வெளியே டெலிவரி. சரி. பாட்டுக்கு ஒன்று போய் போட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்தாலும் போடுவோம். சரி சரி சரி. எனி டைம் எப்போ வேணால் கூப்பிடலாம். 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்தே வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க. இல்லை ஓகேங்கண்ணா. குடும்பம். ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ரைட். ஓகேங்கண்ணா. காங்கேயம் பிரீட்ண்ணா. காங்கேயம் பிரீட். காங்கேயம் காளை. காங்கேயம் பிரீட்னு போட்டிங்கன்னா தான் வரும். யூடியூப் அண்ணா. யூடியூப் தான். யூடியூப் இன்ஸ்டா யூடியூப்பில் தான் வரும். ஃபுல் வீடியோவில் யூடியூப்பில் வரும். எல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, வேலை பேசிகிட்டு இருக்காங்க. சந்தை எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? நான் எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்களா? திருச்சியில இருந்து வந்திருக்கேண்ணா. திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கீங்க? 30 பேர் வந்திருக்கோம்ண்ணே. 30 பேர். ஓகே. எப்போ வந்தீங்க? இப்போ வரைக்கும் எத்தனை மாடுகள் பார்த்துருக்குறீங்க? நைட் 2 மணிக்கு வந்தோம்ண்ணே. 4 மாடு வாங்கியிருக்கோம்ண்ணே. நேற்று நைட்டுங்களா? ஒரு இடத்துல கமிஷன் கொடுக்கல. ஐயா நீங்க திருச்சியில இருந்தா வந்திருக்கிறீங்க. ஆமா, திருச்சியில இருந்தா. விலைவாசி எல்லாம் கூட இருக்குதுங்களா? விலைவாசி கூட இருக்கு. Okay. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விலைவாசி. ஆமா ஆமா. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா. தாத்தா பேசுங்க நீங்க. சொல்லுங்கண்ணா. காடு அதுக்குள்ள மூஞ்சிருச்சு. சொல்லுங்கண்ணா. புதுக்கோட்டை மாவட்டம். சீரனூர் சேர்ந்த பக்கத்துல புலியூர், எட்டுக்கால்பட்டி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வந்தான். ஓகே. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஒரு 15-16 பேர் வந்திருக்காங்க. 15-16 பேர் வந்திருக்கிறீங்க. ஓகே. போன வருஷத்தோட இந்த வருஷம் விலைவாசி கூட. மாடு ஒரு 4 மாடு எடுத்திருக்கான். 4 மாடு எடுத்திருக்கீங்க. ஆமா. சரிங்கண்ணா. அவ்வளவுதான். அப்புறம் கண்ணுங்களா எப்படிங்க? எல்லாம் கண்ணு எல்லாம் மஞ்சள் அதிகமா வைப்பாங்களா என்னங்கிற பொசிஷன்ல ஒரு 4 மாடு எடுத்திருக்கேன். ஓ. இன்னும் எத்தனை நாள் தான் இருப்பீங்க? மாடுலாம் 4-5 மாடு எடுக்கணும். விலைவாசி குறைஞ்சா எடுக்கணும். இப்பதான் ஒரு காடு சுத்தி இருக்கேன். ஒரு காடு இன்னும் 4 காடு சுத்தல. ஓ சரி சரி. ஓகேங்கய்யா. இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்போ ஒரு 15 பேர் வந்திருக்கோம். 15 பேர் வந்திருக்கீங்க. இப்போ 4 மாடு எடுத்திருக்கீங்க. ஓகேங்கய்யா. நம்ம ஊர் நம்ம பேர்லாம் அப்படியே சொல்லிடுங்க. காமராஜ், சிவகாமிபுரம், வெத்தமனம்பட்டி போஸ்ட், குளத்தூர் தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டம். மகிழ்ச்சி. நம்பர் சொல்லுங்கப்பா. அப்படியே உங்க பேர் சொல்லிடுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஊர்த்திப்பட்டி. பேர் நடராஜன். சரிங்கய்யா. அவன் பேர் சொல்லுப்பா. ஊரத்திப்பட்டி பாலு. உங்க ஊரத்திப்பட்டி பாலா. ஓகேங்கம்மா. தம்பியும் ஊரத்திப்பட்டி ஆதி. இவனுக்காண்டி தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாம் ஆதி சீசன் இவனுக்காண்டி தான் வந்திருக்கோம். வாங்கியாச்சு ஒரு காலக்கண்ணு. சரி சரி சரி. முதல் தடவை எடுத்திருக்கு. என் பேர் வெற்றிவேல். வெற்றிவேல். ஓகே. அவரு புதுக்கோட்டை புலியூர் முத்துக்குமார். மாடு வாங்க வந்திருக்கேன். மாடை எடுத்தாச்சு. ஓகேங்க. எல்லாம் வந்தாலும் மகிழ்ச்சிங்களா உங்களுக்கு? எல்லாம் மகிழ்ச்சி தான். ரொம்ப விலைவாசி ரொம்ப அதிகமா. விலைவாசி தான் கூட இருக்கு. விலைவாசி தான் கூட இருக்கு. மகிழ்ச்சி இன்னும் மகிழ்ச்சி. மொத்த தூங்கலாம் ஒரு 4.5 கிலோல வர மகிழ்ச்சி தான். கொஞ்சம் மாட்டுக்காரங்களாம் கொஞ்சம் ரஃபா பேசுறாங்க. ஒரு இறங்கி பேச மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி சரி சரி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அது கொஞ்சம் திருப்தியா கொஞ்சம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் பேசுனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அவங்க ஊர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தன்னாவட்டா பேசுற மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. சரி சரி சரி. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கோம். அது கொஞ்சம் பேசுனாங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உணர்ந்து போய் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரி ஒரு மாதிரி இருக்கு. சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி 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 சரி. பேருக்கு சரி ஓகேங்கண்ணா. சரி ஓகே. உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. ஓகே ஓகே. நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. நல்ல பெரிய ஒரு காங்கேங்க. காரி
எந்த ஊர் மாடுண்ணா அது தெரியலையா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? புதுக்கோட்டை. விலை ஒத்து இல்லைங்க. 4 கேட்குறாங்க. ஆமாம். எடுத்து தெளிக்கணும்ல. கண்டிப்பாங்க. இந்த மாடு மண் அள்ளிப்போடுது. இங்கே காரி மேல் உழுவுது மண். சைடில் இருக்கும்போது மண்ணை பறிச்சா முன்னாடி வந்தோம்னா கம்மன் நிற்கிறோம். ஐயா நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கய்யா? 25 மாடு கொண்டு வந்தேன். 25 மாடு கொண்டு வந்தீங்க. ஓகேங்க. எங்க இருந்துங்க ஐயா கொண்டு வந்தீங்க? மணப்பாறை. மணப்பாறையிலிருந்து 25 மாடுகள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகேங்க. இப்போ எத்தனை வித்து இருக்குதுங்க ஐயா? நான் 23 மாடு வித்துட்டேன். 23 மாடுகள் வித்துட்டீங்க. இப்போ 2 மாடு தான் இருக்கு. 2 தான் இருக்கு. இது 2 தான். விலை என்னங்க ஐயா சொல்லுங்க? விலை 85 ரூபா சொன்னேன். 85ங்க. ஓகே. விலை 85,000 ரூபா சொல்லக்கூடிய அளவில் 2 காலை வச்சிருக்காரு ஐயா. மணப்பாறையிலிருந்து கொண்டு வந்துட்டு இன்னும் வச்சிருக்காரு. இது 2 எத்தனை மாதம் இருக்குங்க ஐயா? இது 20 மாதம் இருக்கும். 20 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆமாம். ஓகேங்க ஐயா. விலை என்னங்க ஐயா சொல்லுது ஜோடியா? விலை 80 ரூபா சொல்லிட்டேன். 80 ரூபா. ஓகே. நம்ம பேருங்க ஐயா? என் பேர் பெருமாள். பெருமாள். ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்க ஐயா. 99 76 76 83 40 68. ஓகே. நன்றிங்க ஐயா. சோடா கடைக்கு பின்புறமாக கட்டி இருக்குதுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இந்த பாருங்க, நிறையா மாடுகள் இருந்த இடத்துல இப்போ மாடுகளே இல்லை. அந்த லெவலில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாள் எப்படி ஸ்டே பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு மாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் மாடுகள் அந்தளவுக்கு இருக்குது. ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லாஸ்ட் எண்டு டிராக்டருக்கு அந்த பக்கம், திரும்ப அந்த காட்டுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. ரேட்டு சொல்லுது? 2 சேர்ந்து 70 ரூபா சொல்லுதுங்க. 2 சேர்ந்து 70 ரூபா, ஜோடி 70 ரூபா தான் சொல்கிறீங்க. நாட்டுக்கு 42 ரூபா சொல்லுங்க தனியாக கேட்டால். லம்பாடி இது என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கிடைச்சிங்க. ஓகேம்மா. எங்கே கிணத்து கடவுள்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. இதெல்லாம் இவங்களுதா? ஓகே. அந்த பக்கம் இருக்கிறது மணப்பாறை மாடு இல்லையா? ஆமாங்க. அந்த ஜீராவில் பாருங்க, மலந்தேன். கோதுமை குழவி ரொம்ப டேஞ்சர். இது கொட்டுச்சுன்னா 4-5 கொட்டுச்சுன்னா உயிரே போயிடும். சோடா கடையிலிருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செவலை காளை ஒன்று கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய கன்றுகள் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. இப்போது திங்கட்கிழமை காலையில் நம்ம ஒரு 8:15 வாக்கில் காணொலி எடுத்துகிட்ருக்கோம். 8:15 எத்தனை மணி? 8
8:30 ஆயிடுச்சுங்க. 8:30 ஆச்சு. 8:30 வாக்கில் நம்ம காணொலி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வரைக்குமே இன்னும் இங்கே மாடுகள் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய கன்றுகள் கட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய கன்றுகள் விலைக்கு விற்காமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. எப்படியும் இன்னும் 2 நாளைக்கு சந்தை கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு செவ்வாய், புதன், இந்த 2 நாள் கண்டிப்பாக சந்தை இருக்கும். அந்தளவுக்கு இன்னும் மாடுகள் இருக்குது. இங்கே அப்படியே வந்தீங்க அப்படின்னா வேளாமரத்துக்கு அடியில் 2 செவலை, மயிலை அப்படின்ட்டு நிறைய படுத்துருக்குது. கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கன்றுகள் இருக்குது. மாடு ஒரு 5-6 மாடுகள் இருக்குது. காளையும் இருக்குதுங்க. கன்றுகள்லாம் பாருங்க இன்னும் இருக்குது நிறைய. அந்த விரிகம்பு மாடு நேற்று எடுத்தான். பிரகாசனுடைய கடைசி இதுங்க, இந்த எண்டு. இந்த இடத்துல கொஞ்சம் மாடுகள் இருக்கு. கறவை மாடு, கண்ணு மாடு இதெல்லாம் நிறைய இங்கே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பிரகாசனோட மாடுகள். அந்தியூர் சந்தையிலேயே பெரிய அளவில் இவர் மாடு கொண்டு வந்திருந்தார். கறவை மாடு, கண்ணு மாடுலாம் இவர் தான் கொண்டு வந்திருந்தார். மற்றவங்களாம் பெரும்பாலும் கன்றுகள் தான் அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. இதுங்களா 1.60 சொன்னோம். சென்னை 7 மாதம் சென்னை. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம மாடுகள் எங்கேருந்து கண்ணபுரம் சந்தைக்கு கொண்டு வந்திருக்கோம்? நம்ம பெரமியத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. மோகனூருக்கு பக்கத்தில் வந்து. சரிங்கண்ணா. எடப்பாடியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறா. 2 பேரும் கொண்டு வந்தோம். சரி சரிங்க. மொத்தமாக எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 70 ரூபாய் கொண்டாந்தோங்கண்ணா. சரிங்கண்ணா. எவ்வளோ விற்றுருக்குதுங்கண்ணா? விற்றதில் ஒரு 40 ஆட்டை விற்றுட்டோங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இப்போ கையில் பிடிச்சிருக்க அந்த மயிலா செவலை எப்படிங்கண்ணா? இந்த மயிலை வந்து இந்த மயிலை 75 ரூபா சொல்கிறோங்கண்ணா. இன்னும் சென கன்ஃபார்ம் இல்லை, காலை போட்டிருக்குது. சரிங்கண்ணா. இது காராம் பசுங்கண்ணா. இது வந்து 7 மாதம் சென கன்ஃபார்முங்க. சரிங்க. இது 1.25 சொல்கிறோங்கண்ணா. 1.25ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது 2 நீத்து தானுங்க. ரெண்டுமே 2 நீத்து மாடு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது தவிர நம்மகிட்ட இன்னும் எவ்வளோ மாடுகள்னா இருக்கு? இன்னும் 25 ரூபாய் இருக்குங்க. 25 ரூபாய். 25 ரூபாய். ஓகேங்கண்ணா. கண்ணு மாடு, சென மாடு? கண்ணு மாடு 7 மாடு என்னங்கண்ணா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. எப்படி கொண்டு வரீங்க கேளு. கண்ணு மாடு எவ்வளோ இருக்குங்கண்ணா? சென மாடு எவ்வளோ? கண்ணு மாடுன்னா 7 மாடு இருக்குங்க. சரிங்கண்ணா. மீதி பூரா சென மாடுங்க. மீதி எல்லாம் சென மாடு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் வந்து நம்பர் சொல்லு. நம்ம 890ங்க. சரிங்க. நம்பர் 321 0301. ஓகேங்கண்ணா. இன்னொரு டைம் சொல்லிடுங்கண்ணா. 890. ஓகேங்கண்ணா. 321 0301. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் பழனிசாமி. பழனிசாமி. மூலனூர் பக்கத்துல இருந்து கொண்டு பெரமியம்ங்க. பெரமியம். ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இந்த மாடுகள் எல்லாமே அவங்களோட மாடுகள் தாங்க. கன்றுகள் பாருங்க எத்தனை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாடுகள் எல்லாமே அவங்களுடையது. இன்னும் கன்றுகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு மாடு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்ணபுரம் சந்தையில் கடைசியில் கட்டியிருக்காங்க. கடைசி வேலியோட எண்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செவலை இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அழகிய மாடுகள்ங்க. எல்லாமே நல்லா அமைப்பான அழகிய மாடுகள். பெரும்பாலும் பிரகாசனம் பிடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். விலையும் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும்.
பழையோட சந்தைக்குள்ளையெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொஞ்சம் வாங்குற அளவுக்கு இருக்கும் மாடுகள். ஓகே கைஸ், நம்ம காணொலி இத்துடன் முடிச்சுக்கலாம். திங்கட்கிழமை காலை காணொலி இத்துடன் முடிவடையுது. திரும்ப நம்ம சாயங்காலமாக வருவோம். இங்கே ஒரு காங்கை படுத்திருக்கு. ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். திரும்ப நம்ம சாயங்காலம் வந்து காணொலி எடுக்கலாம். திரும்ப அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருங்க. இன்னும் 3 நாட்கள் மட்டுமே. இங்கே ஒரு மயிலா சேவலாக 2 காலக்கன்று பிடிச்சிட்டு போகிறாங்க. ரெண்டு செல்ல சண்டை போட்டுட்டு இருக்குது பாருங்க. பூரணிக்கண்ணு, நாட்டுக்கண்ணா என்னன்னு தெரியல. அழகா இருக்குதுங்க பார்க்கறக்கு. நாய்க்குட்டி மாதிரி செம்மன் இருக்கு. இங்க பாருங்க, ஜோடி எருது. நான் கணபுரம் மாடு சந்தைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க? ஆனா ஒரு 55 மாடு கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்கண்ணா. எத்தனை மாடுனா வித்துருக்குது, எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஆனா ஒரு 35 கொடுத்துட்டுங்க, ஒரு 15 இருக்குதுங்கண்ணா. ஓகே, நம்ம எங்க இருந்து மாடுலாம் கொண்டு வந்தோம்? ஆனா கவுந்தப்பாடி பக்கத்தில் சிங்காநல்லூர். சிங்காநல்லூர் கவுந்தப்பாடிக்கு பக்கத்துல. பெருந்தாலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். பெருந்துறையிலிருந்து 12 கிலோமீட்டர். ஓகே ஓகே. நம்ம பேருங்கண்ணா? மணி சிவப்பு சட்டை. சிவப்பு சட்டை போன வருஷம் நம்ம எடுத்தப்பா. ஆமா ஆமா, எடுத்து ரைட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ கையில் பிடிச்சிருக்க அந்த எருது 2 எத்தனை பல்லு போட்டிருக்குங்கண்ணா? அண்ணா கடை முளைப்புங்கண்ணா. சரிங்க, பல்லு வந்துருச்சு. சரிங்க, அரைக்கடை. அரைக்கடை. ஓகேங்கண்ணா. என் விலை என்னங்கண்ணா சொல்லுங்க? விலை 260 சொன்னுங்கண்ணா. ஜோடியே 260 சொல்லுது. ஓகேங்கண்ணா. 2,60,000 சொல்லுது. ஓகே. இதை தவிர மற்ற இப்போ எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்கு? அண்ணா இப்போ இதை தவிர இன்னொரு 15 மாடு இருக்குதுங்கண்ணா. 15 மாடு. எல்லாம் கண்ணா எப்படிங்கண்ணா? மாடு, பொட்டை மாடு, கண்ணு, சென மாடு எல்லாம் கலந்துருக்குது. எல்லாம் கலந்துருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் என்னங்கண்ணா? 8760 8760 66 66 42 42 85 85. இதுதான் நம்ம. ஆமாங்கண்ணா. நம்ம பேர் இன்னொரு டைம் சொல்லிடுங்கண்ணா. மணிங்க சிகப்பு சட்டை. சிகப்பு சட்டை மணி. ஓகே, நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? மாடு தூத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம்ண்ணா. தஞ்சாவூர் மாவட்டம். எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்திருந்தீங்க? மாடு ஒரு 8 மாடு கொண்டு வந்தேண்ணா. 8 மாடு. இப்போ எவ்வளோ மாடுண்ணா இருக்கு? 4 இருக்குண்ணா. இப்போ 4 இருக்கு. 4 விற்று போச்சுங்க. ஓகேங்க. இப்போ எது எதுங்கண்ணா நம்மளுது? இப்போ 4. இது அது அந்த 2. ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி எத்தனை மாதம் கண்ணுன்னா எப்படிங்க? இது வந்து ஒரு 1 வயசு கண்ணா இருக்கு. 1 வயசு கண்ணு. 1 வயசு இருக்கு. விலை என்ன சொல்லுதுங்க? விலை 110 சொன்னுங்க. 110. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த மாடுங்கண்ணா இது எத்தனை மாதத்துக்குன்னு என்ன விலை சொல்கிறேன்? எல்லாம் ஈக்குவலாக தான் வரும். 1 மாதம் 2 மாதம் முன்ன பண்ண வரும். ஓகே. இந்த கணக்கு எல்லாமே அந்த 1 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்கண்ணா. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன கண்ணாக இருக்க மாட்டேருக்குதுங்க. இது 3. இது 2. ஓ, அது 1. ஓகே. எல்லாமே இந்த 1 லட்சம் ரேஞ்சில் தான் நம்ம இருக்குது. ஓகே. எல்லாமே காலக்கண்ணு தான் இல்லைங்களா? கொண்டுப்பா நம்மள தான் எல்லாம் காலக்கண்ணு தான். எல்லாமே காலக்கண்ணு தான். ஓகே. நம்ம பேர் என்ன சொன்னீங்க? ராஜேந்திரன். ராஜேந்திரன். அந்த ஊருக்கு சேர்மன் வேற. சேர்மன் கண்ணபுரத்தில் வந்து உட்காந்துட்டா அங்கே சேர்மன் வேற யாரு பாப்பா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 98 43 28 17 58. 1758. ஓகே, நன்றிங்கண்ணா. பர்கூர் மாடு, பர்கூர் கண்ணு. பர்கூர் கண்ணுங்க அது. பர்கூர் மாடுங்க அது. 19 ரூபா சொன்ன தம்பி. 2 சேர்ந்து 19 ரூபா. ஓகே. 2 கண்ணு சேர்ந்து 19 ரூபா சொல்லுது. இது சிவப்பு சட்டை அண்ணாவோடது. போன வருஷம் இங்கே தான் எடுத்தேன், அதனால தான் இந்த வருஷம் தேடி வந்தேன். காணொளி முடிக்கலாம்னு நினச்சி இது வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்குது. ஓகே.
24. இன்னொரு டைம் சொல்லிடுங்கண்ணா நம்பர். 83 83 24 24 02 02 இந்த 29 29 29 02 ம் 24. ஓகே. இந்த காலை 32,000 ரூபாய் சொல்கிறாங்க. வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. காங்கேங்க ரெட்டைக்கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க. நான் எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? திருச்சி மாவட்டம். வாங்கியிருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க. சேல்ஸ் தான். விலை என்னன்னா 1,20,000. பல்லு போட்டுருச்சுங்களா? 4 பல்லு. 4 பல்லுக்கால 1,20,000 சொல்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர். இந்த காலை வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர். அண்ணா அப்படியே நம்ம பேரும் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என் பேர் சுதாகர்ண்ணா. சரிங்கண்ணா. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர். ஃபோன் நம்பர் 8973537629. ஓகே. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாங்கண்ணா? நான் அன்னைக்கு இப்போ நான் மாடு சேவலை. இந்த மாடு எப்படிங்கண்ணா? இது அது 6 பல்லுண்ணா. 6 பல்லுங்க. 80 ரூபா சொல்லுதுண்ணா. 80,000 சொல்லுங்க. ஓகேங்கண்ணா. 6 பல்லுக்கால 80,000 சொல்கிறாங்க. இந்த 2 மட்டும் நம்மளது இல்லைங்களா? ஆமாண்ணா. ஓகேங்கண்ணா. இது வேணும்னா இந்த அண்ணா சொன்ன நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா. ஜெய் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடுகள் இருக்குதுங்க. சரி, ஓகேங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அப்புறம் எப்படி கிளம்பலாம் அப்படின்ட்டு நிறையா காணொலி எடுத்துட்டோம். நம்ம இப்போ வண்டிக்கிட்டேயே வந்தாச்சு. ஓகே, மீண்டும் நம்ம சாயங்காலம் வந்து மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களே.